எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாமல் அதை சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதிக்கிறார்கள். உண்மைக்காக நீ எதையும் விட்டுக் கொடு, ஆனால் எதற்காகவும் உண்மையை விட்டுக் கொடுக்காதே என்கிறார் வீரத்துறவி விவேகானந்தர். நீ உண்மையை பேசு, அதை உரக்க பேசு, உறுதியாக பேசு, அதை இறுதி வரை பேசு, நீயே உண்மையான வீரன் என்கிறார் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். உண்மையின் பக்கம் நின்று நீதியை நிலைநாட்ட உங்கள் பிள்ளைகள் இந்த நிலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். தம்பி அஜித் குமார் அவர்களுடைய படுகொலையில் பல நூறு கேள்விகள் நமக்கு எழுகிறது. அதை என்னரும் சொந்தங்களிடத்திலே, மாண்புமிக்க மக்கள் மன்றத்திலே எடுத்து வைத்து ஆட்சியாளர்களுக்கு எழுப்ப வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த மண்ணின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. அந்த பொறுப்புணர்வோடுதான் உங்கள் பிள்ளைகள் இந்த திருப்புவனத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, மாண்புமிக்க ஒரு வீரஞ்செறிந்த மரபு இருக்கிறது. வெள்ளைக்காரர்கள் பீரங்கியும் துப்பாக்கியும் வைத்திருக்கிறார்கள். தொலை தூரத்தில் இருந்து குறிபார்த்து அவர்களால் எங்களை சுட முடியும். பீரங்கி வைத்திருக்கிறார்கள். 6 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து எங்கள் மீது குண்டு வீசி எங்களை கொன்றுவிட முடியும். எங்களிடத்திலே வெறும் வாளும் வேலும் தான் இருக்கிறது. சண்டைக்கு நாங்கள் சென்றால் செத்துப்போவோம் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்கிற உணர்விலே எங்களுடைய வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியாரும் அவருடைய அருமை தளபதிகள் எங்கள் பாட்டனார்கள் மாமன்னர்கள் மருதீர்வரும் வேல்வேல் வெற்றிவேல் வீரவேல் என்று களத்திலே பாய்ந்து இந்த மண்ணின் விடுதலைக்காக இன்னுயிரை ஈந்தார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக சொந்தங்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, இந்த மண்ணிலே பல மன்னர்கள் நம்முடைய முன்னவர்கள் ஆண்டிருக்கிறார்கள். வெள்ளையர்களை எதிர்த்து மாண்டிருக்கிறார்கள், போரிலே தோற்று இருக்கிறார்கள். இந்த நிலத்தின் வரலாற்றிலே, இந்த இனத்தின் வரலாற்றிலே ஒரே ஒரு பெண்மகள் தான் இழந்த நிலத்தை மறுபடியும் போரிட்டு
எந்த படையிடத்திலே தன் தாய் நிலத்தை இழந்தோமோ அதே தாய் நிலத்தை மறுபடியும் போரிட்டு எதிரிகளை வீழ்த்தி நாட்டை வென்ற ஒரே ஒரு வீர மகள் நம்முடைய பாட்டி வேலு நாச்சியார் மட்டும்தான். அவளுடைய பேரனும் பேத்திகளும் இன்றைக்கு நீதியை நிலைநாட்டு அதிகாரத்தை எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருக்கிறோம். எனக்குள்ளே எழுகிற கேள்விகளை என் அன்பு சொந்தங்களிடத்திலே முன்வைக்கிறேன். தம்பி அஜித் குமார் அவர்களின் மீது குற்றச்சாட்டை வைத்த பெண் நிகிதா என்கிற அந்த பெண், இதுவரை நீங்கள் எத்தனையோ குற்ற வழக்குகளை பார்த்திருக்க முடியும். குற்றத்தை கொடுக்க வருபவர், குற்றத்தை சாட்டுகிறவர் யாராவது தன் முகத்தை மறைத்து பேசியது உண்டா? இவர் என் நகையை திருடிவிட்டார் என்று சொல்ல வருகிற பெண் துணிந்து பத்திரிகையாளரிடத்திலே ஊடகத்திலே பேட்டி கொடுக்கும் போது முகத்தை மறைத்துக் கொண்டு பேட்டி கொடுக்க வேண்டிய தேவை ஏன் வருகிறது? நீ உண்மையிலேயே அந்த பெண்மகள் நேர்மையானவர்கள், உண்மையிலேயே நகையை இழந்திருந்தால் முகத்தை மறைக்காது என்னுடைய நகையை இப்படி நான் இந்த வண்டியை எடுத்து விட சொன்னேன், வண்டியிலே நகை வைத்திருந்தேன், அவர் எடுத்துக்கொண்டு போய் விட்டார் என்று நேரடியாக சொல்ல வேண்டியதான? எதற்காக முகத்தை மறைக்க வேண்டும்? ஏன்? இந்த பெண்தான் நிகிதா என்கிறது இந்த பெண்தான் என்று தெரிந்த உடனேயே பல 100 பேர் வந்து விட்டான். இவள் எனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று 6 லட்சம் வாங்கி ஏமாற்றினாள். இவள் எனக்கு வேலை வாங்கி தருகிறேன் என்று 10 லட்சம் வாங்கி ஏமாற்றினாள். என்னுடைய ஆருயிர் தம்பி என் அன்பு இளவல் தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய கட்சியின் நிறுவன தலைவர் திருமாறன் சொல்லுகிறார், என்னையை திருமணம் செய்து ஒரே நாளில் ஏமாற்றி விட்டார். இவ்வளவுக்கும் அவன் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. போற போக்கில் ஏமாத்தி விட்டு போற அளவுக்கு எளிய மகனும் இல்லை. அவன் படிச்சவன், இந்த நாட்டில் நன்கு அறியப்பட்ட ஒரு அரசியல் இயக்கத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தலைவனே ஏமாற்றப்பட்டிருக்கிறான். அவன் 10 லட்சம் வாங்கி கொண்டுதான் அந்த பொம்பளை என்னையே விட்டால், என்னையும் குடும்பத்தையும் நிம்மதியாக விட்டால் என்று பேட்டி கொடுக்கிறார். எண்ணற்ற குற்றச்சாட்டுகள் இப்போது வெளிவருகிறது அந்த பெண் மீது. எல்லா குற்றச்சாட்டுகளும் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கையிலே, என்னரும் பெற்றோர்களே, ஒரு வழக்கிலையாவது அந்த பெண்ணை கைது செய்து விசாரித்து சிறைபிடித்தினார்கள் என்று செய்தி படித்தீர்களா? இல்லை. அப்ப இவ்வளவு பேர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒரு பெண்ணால். என்ன துணிவில் அவர் அதை செய்திருப்பார்? காவல் நிலையம் வரைக்கு போய் குற்றப்பதிவு நடந்த பிறகும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. காரணம் என்ன? எனக்கு எழுகிற கேள்வி உங்களுக்கும் எழுந்தால் என் கேள்வியில் நியாயம் இருக்கிறது என்று பொருள். ஒரு முறை அவர் கைது செய்யப்பட்டார், சிறைப்படுத்தப்பட்டார் என்று வரவில்லை. ஒருவரை ஏமாற்றினால் சரி, எதிர்பாராத ஏமாற்றம். இருவரை சரி, திரும்ப திரும்ப இதே வேலையாக வைத்து அந்த பெண்மகள் செய்து கொண்டே இருந்திருக்கிறார். ஏன் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை? இந்த சமூகத்தில் மிகப்பெரிய குற்றத்தை செய்து தொடர்ந்தியாக அப்பாவி மக்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்திருக்கிற ஒரு பெண் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. காரணம் என்னவாக இருக்க முடியும்? இவர் வாங்கிய, மக்களை ஏமாற்றி வாங்கிய காசில் யார் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு பங்கு கொடுத்திருப்பார். அதுதான் நடந்தது. இப்போது அதே பெண் தம்பி அஜித் குமார் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். என்னுடைய நகை, ஒருவர் 10 பவன் என்கிறார், ஒருத்தர் 5.5 என்கிறார், ஒருத்தர் 9 என்றார். அது உண்மையிலே நகை இருந்தா தானே உள்ள எவ்வளவு நகை எவ்வளவு இருந்தது உண்மை தெரிய வரும். சும்மா ஒரு வார்த்தை, 10 பவன் நகை, 10 பவன் நகை. எந்த காவல் நிலையத்தில் சென்று முறைப்படி அவர் புகார் அளித்தார்? பதில் உண்டா? இல்லை. வழக்கம் என்ன?
என்னுடைய நகையை இந்த வண்டியில் வைத்திருந்தேன், காரை பின்னுக்கு எடுத்து வைக்க சொன்னேன். அவர் வைத்த இடத்தில் திருப்பி வந்து பார்த்தேன், நகையை காணோம். நீ மருத்துவமனைக்கு போனால், அங்கேயே போனால் அந்த நகல் எடுக்க கதிர்வீச்சு படம் எடுக்கும் போது, அது ஸ்கேன் எடுக்கும் போது அவர்கள் கழட்டி வைக்க சொல்லி அதை எடுத்து விட்டு திருப்பி மாட்டி கொடுத்து விடுவார்கள். நம்ம ஒன்றும் புதுசா மருத்துவமனைக்கு போகல, காவல் நிலையத்துக்கு போகலையே. ஆனால் மருத்துவமனைக்கும் போகல, கோயிலுக்கு வழிபட போகிற போது வீட்டில் இருக்கிற எல்லா நகையையும் கழுத்தில் போட்டுக்கொண்டு போவதுதான் நம்முடைய பெண்களுக்கு வழக்கம். ஆனால் கோயிலுக்கு வழிபட போகும்போது, அதுவும் பெண் தெய்வம் எங்கள் தாய் காளியின் கோயில், அங்கே போகிற போது கழுத்தில் இருக்க நகையை கழட்டி காருக்குள்ள வச்சுட்டு போக வேண்டிய அவசியம் ஏன் வந்தது? இவ்வளவு நகை மேல அக்கறை இருக்கிற நீ வண்டியில் வச்சுட்டு போன. நகைக்காக உயிரே எடுக்கிற அளவுக்கு அந்த உயிர் நகை உயர்ந்தது என்றால், கழுத்துல நீயோ உங்க அம்மாவும் மாட்டிக்கிட்டு ஏன் போகல? ஏன் போகல? நீ அங்கிருந்து இதுவரை வண்டியை ஓட்டிட்டு வந்த நீ அதை பின்னாடி நைட்டு வச்சுட்டு போறதுக்கு உனக்கு என்ன வலிக்குது? அதுக்கு ஒரு ஆளை வச்சு, நீ பெரிய நட்சத்திர விடுதிக்கு, உணவு விடுதிக்கு சாப்பிட போகல, ஒரு ஜவுளி கடை நகை கடைக்கு போகல, அங்க காரை பின்னுக்கு எடுத்து விடுறதுக்குனே ஒரு பணியாள் நிப்பா, அவன்றது பின்னாடி எடுத்து விடுங்கன்னு சொல்றதுக்கு நீ சாமி கும்பிட வந்திருக்க. நீ ஒழுங்கு மரியாதையா காரை எடுத்து உள்ள விட்டு அப்புறம் அம்மா கூட்டிட்டு சாமி கும்பிட போயிருக்க வேண்டியது என்ன? இந்த கேள்விக்கு யார்ட்ட பதில் இருக்கு? இல்ல. சரி, நீ எந்த காவல் நிலையத்தில் சென்று முறையிட்டாய்? எந்த காவல் நிலையத்தில் சென்று வழக்கை பதிவிட்டீர்கள், குற்றத்தை பதிவு செய்தீர்கள்? எந்த காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவானது? அவன் செத்த பிறகு அடுத்த நாள் எஃப்ஐஆர் போடுற காவல்துறை உலகத்தில் எங்கேயாவது உண்டா? அது இங்கதான் உண்டு. அது யாருடைய காவல்துறை? மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய காவல்துறை தான். செத்த பிறகு, எரிச்ச பிறகு, அப்பா எதன் அடிப்படையில் தம்பி அஜித்குமார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது? குற்றப்பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் போடப்பட்டு அதன் பொருட்டு அதன் காரணமாக அழைத்து வந்து, உண்மையிலேயே இந்த நகை இந்த காணாம் என்று இவர்கள் புகார் அளிக்கிறார்கள், உண்மையிலேயே இந்த நகையை நீங்கள் எடுத்தீர்களா, பார்த்தீர்களா, எடுத்தீர்களா என்று முறைப்படி அழைத்து சென்று காவல் நிலையத்தில் விசாரிக்கப்பட்டதா? இல்லை. சீருடை அணியாத காவலர்கள், சீருடை அணியாத காவலர்கள் 5 பேர், மாவட்ட காவல்துறை அதிகாரி எஸ்பிக்கு அவர் உத்தரவிட்டாரா, அல்லது டிஎஸ்பி அல்லது டிஎஸ்பி உத்தரவிட்டாரா? யார் உத்தரவிட்டது? இந்த சிறப்பு காவல் படைக்கு நீங்க போய் விசாரியுங்கள் என்று யார் உத்தரவிட்டது? இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது. இந்த இடத்தில் எவன் முதல் குற்றவாளி என்பது நமக்கு தெரிய வேண்டியது. இந்த காவலர்களை, சிறப்பு காவல் படையை சார்ந்த 5 பேரை அனுப்பி அஜித்குமாரை தனியாக அழைத்து சென்று அடித்து விசாரியுங்கள் என்று உத்தரவிட்டவன் எவன்? அதுதான் இங்க தெரிய வேண்டியது. அது யார்? நீ முறைப்படி அவரை அழைத்து சென்று உங்கள் மீது குற்ற வழக்கிற்கு விசாரணைக்கு வாருங்கள் என்று அழைத்து சென்று காவல் நிலையத்தில் வைத்துத்தான் விசாரித்தீர்கள். அப்படி விசாரிக்கப்பட்டதா? கோயிலுக்கு பின்னாடி ஒரு இடத்தில் கொண்டு போய் வைத்து, இந்த பாலன் இந்த இடத்திலே வைத்து அடித்து துன்புறுத்தி விசாரிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளியது யார்? இவ்வளவு அவசரமாக அடித்து விசாரித்து அந்த நகையை மீட்க வேண்டிய நெருக்கடி யார் தந்தது? யார் தந்தது? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண், இந்த பெண் யார்? எழுத்து மூலமாக புகார் அளிக்கப்பட்டதா? எதன் பொருட்டு இவ்வளவு வேகமாக, தீவிரமாக, மிக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஏன் வந்தது? அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பெண், இந்த பெண் யார்? இவ்வளவு குற்றச்சாட்டுகள், உயிரே போயிருக்கிறது. நீங்கள் கொடுத்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா விசாரிக்க வேண்டும் வாங்க.
உண்மையிலேயே நகையை வைத்திருந்தீர்களா இல்லையா? பேசணும் வாங்க. இவ்வளவு பேர் உங்கள் மீது புகார் சொல்கிறார்கள். நீங்கள் வேலை வாங்கி தருவதாக நீங்களும் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் பணத்தை வாங்கி ஏமாற்றி விட்டீர்கள் என்று, திருமணம் செய்தே ஏமாற்றி விட்டீர்கள் என்று இவ்வளவு பேர் புகார் சொல்கிறார்கள். உங்களை போல முகத்தை மறைத்த அல்ல, முகத்தை திறந்து வைத்து நான் சொல்லுகிறேன் என்று ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு முன்னால் புகார் அளிக்கிறார்கள். வாருங்கள் என்று ஏன் அந்த நிகிதாங்கிற பெண்ணை கைது செய்து இந்த காவல்துறை விசாரிக்கல? இதுவரை ஏன் விசாரிக்கல? இதுவரை ஏன் அவர் கைது செய்யல? ஏன் செய்யல? ஏன் செய்யல? அவரிடத்தில் கைது செஞ்சு ஒரு வாக்குமூலத்தை ஏன் பெறல? என்ன நடந்ததுன்னு கோயம்புத்தூர்ல அவரும் அவங்க அம்மாவும் இருக்கும் போது ஒரு விடுதியிலே பார்த்த தம்பிகள் இந்த காரை சிறைபிடித்து வைக்கிறார்கள். நீங்க வலையொலியில் இருக்குது குரல் செய்தி. காவல்துறைக்கு சொல்லுகிறார்கள், அஜித் குமார் கொலையில இந்த மரணத்திலே தேடிக்கிட்டு இருக்க பெண் இங்க இருக்கிறாங்க, இந்த இங்க சிறைபிடிச்சு வச்சிருக்கோம் இந்த வண்டி என்ன, அதை திருப்பி அதை விட்டு விடுங்கள் அந்த வண்டி என்று சொன்னது யார்? எதுக்காக விட்டீர்கள்? இதுவரை அந்த பெண்ணை பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கீங்களே கைது செய்யாமல், காரணம் என்ன? காரணம் என்ன? காரணம் என்ன? ஒரு குற்றவாளி இந்த சமூகத்தில் பல பேரை நம்பிக்கை கொடுத்து வேலை வாங்கி தருகிறேன், குறிப்பாக அரசு வேலை வாங்கி தருகிறேன் என்று, எனக்கு முதல்வரை தெரியும், துணை முதல்வரை தெரியும், அவரை தெரியும் என்று பொய்யான வாக்குறுதியை கொடுத்து பணத்தை வாங்கி ஏமாற்றி இருக்கிறார் என்று தெரிந்தும் அவர் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்காதது ஏன்? அப்படின்னா என்ன நடக்குது? இந்த 5 பேர் அடித்துக் கொன்ற 5 பேர் அவர்களே இந்த முடிவை எடுத்தது அல்ல. அவர்களே போய் அஜித்தை அடிச்சு விசாரிக்கணும், தண்ணீர் கேட்கும் போது மிளகாப்பொடியை கொடுக்கணும், பிறப்பூர்ல மிளகாப்பொடியை போட்டு சித்திரவதை செஞ்சு அவன்கிட்ட, அப்படி அவங்களுக்கு அவங்க எடுத்த முடிவு அல்ல. அப்ப யாரு சொல்லி யாருடைய உத்தரவின் பெயரிலே அவர்கள் அங்கு சென்று அஜித்தை அடித்து கொலை செய்தார்கள்? இதுதான் கேள்வி. எந்த அதிகாரி சொன்னவன் யார்? அப்ப நீ இவர்களை கைது செஞ்சு இடைக்கால பணி நீக்கம் செய்து அந்த உண்மையான குற்றவாளியை நீ ஏன் காப்பாற்ற துடிக்கிறாய்? தான் கேள்வி. அவர் நேரடியாக தலையிட்டு இங்கே இவ்வளவு தூரம் அடிச்சு சித்திரவதை செஞ்சு விசாரிக்கிற அளவிற்கு இந்த பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய தேவை ஏன் வருது? இப்படி எல்லா குற்ற வழக்கிலையும் இந்த காவல்துறை இதுபோல நடவடிக்கை எடுக்குமா? எடுத்திருக்கிறதா? இதுபோல எடுத்திருக்கிறதா? எடுக்குமா? யாரிடத்தில் பதில் இருக்கிறது? ஒரு நேர்மையான தெரியாம நடந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணணும்? குற்றத்தில் சம்பந்தப்படுத்தப்பட்டவன் எவனா இருந்தாலும் உடனடியாக பணி நீக்கம், உடனடியாக சிறைப்படுத்தல் செய்திருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு ஆட்கள் அனுப்பி பேரம் பேசி உனக்கு எவ்வளவு தர்றேன், நிவாரணம் தர்றேன், அவ்வளவு தர்றேன், இது தர்றேன், 3 சென்ட் தர்றேன், 3/4 சென்ட் தர்றேன், 1/2 சென்ட் தர்றேன், 1/4 சென்ட் தர்றேன். டேய், உங்களை புதைக்கிறது தாண்டா அந்த 3 சென்ட் இருக்கு, உங்களை புதைக்கிறது. என்ன கொடுமை பாரு. அப்பவே நீ குற்றவாளி, நீ நேர்மையற்றவன். உலகத்துல ஒரு தலைவனா எப்படி இருக்குன்னு பாருடா. எங்க தாத்தா காமராஜர் முதலமைச்சரா இருக்கும்போது அக்கா மகன் ஜவஹர் மேல ஒரு கொலை வழக்கில் அவரும் சேர்க்கப்பட்டு குற்றவாளி, அவரும் இந்த கொலை வழக்கில் தொடர்பு இருக்கிறார்னு வருதுடா. பெத்த தாய் செத்து போனாடா, கொல்லி வச்சுக்கிட்டு இருக்கான் தலைவன். பெத்த தாய் முதலமைச்சர் கொல்லி வச்சுக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல காவல்துறை மந்திரி இன்னொரு தாத்தன் கக்கன் ஜவஹரை கைது செஞ்சுட்டலான்னு கேட்கிறாரு. எங்க? தாய்க்கு கொல்லி வச்ச இடத்துல. ஐயா, அக்கா மகன் ஜவஹர், அக்கா மகன்னா ஜவஹரை விட்டுருவீளா கக்கன்னு கேட்கிறாப்ல. சொந்த அக்கா மகனா இருந்தாலும் நேர்மையான நடவடிக்கை எடுக்கின்ற அவன் தாண்டா தலைவன் இந்த நாட்டுல. நீ யாரோ ஒரு பொம்பளைக்காக அடிச்சு கொன்னுட்டு கொன்ன சொன்னவன் எவன்டா அவன் மேல நடவடிக்கை எடுக்கலாம், அவன் பாதுகாப்பா இருக்கான். எப்படி இருக்கு? என் தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்றேன், அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்களுக்கு சொல்றேன், இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் காவல்துறையில் உயர் அதிகாரிகளை எவரவர் குற்றவாளி, குற்ற பின்னணி எவன் அக்யூஸ்ட் காம்பார், எவன் அயோக்கிய, எவன் நல்லவில்லை, நேர்மையற்றவன்,
எவன் ஊழல்ல லஞ்சத்துல ஈடுபடுவான், எவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி பணம் பறிப்பான், எவன் இந்த மாதிரி வேலைகளை செய்வானோ அவனையே உயர் பதவியில வைப்பான். இதாண்டா திராவிட ஆட்சி, திராவிட மாடல். ஒரு நேர்மையாளனை கூட உயர் பதவியில் வைக்க, தனக்காக குண்டா சடியால் வேலை செய்யற எவனவன் இருக்கான அந்த அதிகாரியத்தான் உயர் பதவியில் வைக்கும். அதனாலதான் இப்படிப்பட்ட கேடுகள். எத்தனை கேள்வி இதுவரை அது கேட்டாங்க பாரு. சிபிஐ விசாரணை கேட்கிறோம். இது மாதிரி ஒரு சீட்டிங், இது மாதிரி ஒரு ஏமாற்று உலகத்தில் இருக்க முடியாது. என் உடன் பிறந்தார்களே, நீங்க பார்த்திருப்பீங்க எத்தனை வழக்குகளை இந்த மத்திய புலனாய்வுக்கு சிபிஐக்கு மாத்தி இருக்கிறார்கள். எந்த வழக்கில் நியாயம் கிடைக்கப்பட்டிருக்கிறோம்? சிபிஐ விசாரிச்சு உண்மையை சொல்லியிருக்கு என்று ஒரு வழக்கில் சொல்லுங்க பாப்பா. மாநில உரிமை பேசியவர்கள், மாநில சுயாட்சி பேசியவர்கள், மாநில உரிமை காவல்துறை, மாண்புமிகு தமிழக முதல்வரின் கட்டுப்பாட்டின் கீழே, அவருடைய அதிகாரத்தின் கீழே இயங்கக்கூடிய துறை காவல்துறை. தன்னுடைய காவல்துறை, தனக்கு கீழே இயங்கக்கூடிய காவல்துறை சரியாக விசாரிக்காது, அது சரியாக நீதியை விசாரித்து நிலைநாட்டாது. தனக்கு கீழே இருக்கிற உளவுத்துறை, சிபிசிஐடிங்கிற சிறப்பு காவல்படை, இது எதுவுமே சரியில்லை. அதனால் நீங்கள் சிபிஐ விசாரணை செய்யுங்கள் என்றால் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்று பொருள். உங்களுடைய காவல்துறை சரியில்லை என்று நீங்கள் ஒத்துக்கொண்டீர்கள் என்று பொருள். அப்போ இது அப்படி என்றால் உங்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டு நீங்கள் பதவி விலகுவதை தவிர வேற வழி இல்லை. என்னால் கையால் ஆகல, என்னால சரியா விசாரிக்க முடியல அப்படின்னா தோற்று போனது உங்க அரசு, தோற்று போனது உங்களுடைய காவல்துறை. நான் மதிக்கிறேன், எங்களின் காவல்துறையை நான் மதிக்கிறேன். உங்களிடத்துல ஒண்ணு கேட்கிறேன், இதுக்கு எதுக்கு சிபிஐ விசாரணை? குற்றம் தெளிவாக தெரியுது, நடந்தது என்ன தெளிவா தெரியுது. 5 காவலர்கள் போனார்கள், தம்பி அஜித்தை விசாரிக்கணும் என்கிற பேர்ல அடித்து கொன்று விட்டார்கள். குற்றம் நிகழ்ந்தது தெரியுது, கண்கூடா தெரியுது. இங்கே வேண்டியது நடவடிக்கை தானே ஒழிய, நடந்தது என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்ப நடவடிக்கை தான் வேணும், விசாரணை தேவையில்லை. இங்க விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன நடந்தது என்று தெரியவில்லை என்றால் தான் விசாரணை தேவை. இங்கதான் என்ன நடந்ததுன்னு தெரியுதே. ஒரு பொம்பளை வந்தா என் நகையை காணாமன்னு சொன்னா, இவ்வளவு நடந்திருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, அவ குற்றப்பதிவும் கொடுக்கல, திருந அவசர அவசரமா 5 பேர் வந்தா, அடிச்சான், கொன்னுட்டான், இது நடந்திருக்கு. எல்லாமே தவறு. இந்த தவறுக்கு தண்டனை தான், நடவடிக்கை தான், தீர்ப்பு தான், நீதிதான் வேண்டுமே ஒழிய விசாரணை இல்லை. இங்க விசாரிக்க வேண்டிய தேவையில்லையே. நாம கேட்க வேண்டிய கேள்வி, இந்த 5 காவலர்களிடத்திலே விசாரிச்சு உங்களை அஜித்தை அடித்து விசாரிக்க சொன்ன அதிகாரி யார்? அது கேட்கணும். அந்த அதிகாரி கிட்ட உனக்கு அஜித்தை எஃப்ஐஆர் கூட போடாமல் நீ அஜித்தை அடித்து துன்புறுத்தி அவனை விசாரிக்க சொல்லி உனக்கு உத்தரவிட்ட மேல் அதிகாரி யார்? இப்ப எங்க இருக்கான் வில்ல? எங்க இருக்கான்? இந்த பொம்பளை யாருக்கு பேசி அவன் எவன் இவனுக்கு சொன்னானோ அவன் தான் மெயின் அக்யூஸ்ட். அவரை மறைப்பதற்கு இவர்களை உள்ள வைத்து விட்டு தற்காலிக இடைக்கால பணி நீக்கம் செய்து விட்டு 3 சென்ட் கொடுக்கிறது. ஒரு வேலை 80 கிலோமீட்டருக்கு அங்கேயே கொடுக்கிறது. வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போண்டியதானே நீ? என்னது 2 நாள் போவான், 3ஆவது நாள் வேலையை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வருவான். 80 கிலோமீட்டர் போய் வந்தான்னா இது வேலை இல்ல, வேண்டாத வேலை. இது ஒரு ஆட்சி. இது மட்டுமில்லை என் உடன் பிறந்தார்களே, இது மட்டும் இல்ல, இப்படி எண்ணற்ற பல வழக்குகள் இருக்கு. தங்கச்சி ஸ்ரீமதி கல்லூரி மாடியில் இருந்து கீழே விழுந்து இறந்துட்டா. நாங்க சொல்றோம் அவள் பாலியல் வன்கொடுமை துன்புறுத்தப்பட்டு அடித்து கொல்லப்பட்டு கீழே தூக்கி வீசப்பட்டிருக்காள் என்று நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஆனா நீங்க அதை தற்கொலைங்கிறீங்க. தற்கொலைனா எதனால தற்கொலை, ஏன் தற்கொலை? அவ இறந்துட்டா, 2 வருஷம் ஆயிடுச்சு. விசாரணை தெரியுமா? 2 நீதிபதிகள் விசாரிக்க, சிபிசிஐடி விசாரணை.
அகில இந்தியா முழுமைக்கு விசாரணை அன்பு மக்களே, ஒரே ஒரு ஊர்ல விசாரிக்க, ஒரே ஒரு வீர்ல ஒரு 300 குடும்பம் இருக்குமா, 400 குடும்பம் இருக்குமா, 500 குடும்பம் இருக்குமா, 1000 குடும்பத்தை வைப்போம். 1000 குடும்பத்துல விசாரிக்க 2 வருஷமா என் அன்பு சொந்தங்களே, 2 வருஷமா விசாரிக்கிறாங்க. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இன்னும் விசாரிக்கிறார்கள். தூத்துக்குடியிலே துப்பாக்கி சூடு, ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய மக்கள், நடந்ததை என் அன்பு தம்பி தங்கைகளும் அருமை சொந்தங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் மக்களாக முன்னின்று ஒரு பேரணியை நடத்தி மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் இடத்திலே ஒரு மனு கொடுக்க வருகிறார்கள், ஸ்டெர்லைட் ஆலையை மூடுங்கள் என்று. அந்த மனுவை கொடுக்க மக்களே தலைமையேற்று மக்களே பேரணியாக வருகிறார்கள், பேரெழுச்சியாக வருகிறார்கள். வருகிற போது அங்கே ஒரு தடுப்பை வைத்து, பேரிகார்டை வைத்து தடுத்து நிறுத்தி, யாராவது ஒரு 5 பேர் அல்லது 3 பேர் முன்னாடி வாருங்கள், ஆட்சியரிடத்தில் உங்கள் கோரிக்கை மனுவை கொடுங்கள், பிறகு கலைந்து செல்லுங்கள் என்று காவலர்கள் சொல்லி இருந்தால் 3 பேர் 4 பேர் 5 பேர் வந்து அந்த மனுவை கொடுத்து முறையிட்டு விட்டு சென்று இருப்பார்கள். இதுதான் அங்கே நடக்க இருந்தது, நடந்து இருக்கணும். ஆனால் மக்கள் பேரணியாக வந்து மனு கொடுக்க வருகிற அந்த இடத்திலே கலவரம் நடக்கும் என்று முன்கூட்டியே நீங்கள் எப்படி தீர்மானித்தீர்கள்? இது கேள்வி. கண்ணீர் புகை கொண்டு வீசலாம், தண்ணீரை பீச்சி அடிக்கலாம், தடியடி நடத்தலாம். ஆர்ப்பாட்டத்திலே போராட்டத்திலே கலவரம் வந்தால் அதை கலைக்க இத்தனை முறைகள் இருக்கு. தண்ணீர் பீச்சி அடிப்பது, தண்ணீர் புகை குண்டுகளை வீசுவது, தடியடி நடத்தி கலைப்பது, இத்தனை வகை இருக்குது. இதில் எதையுமே செய்யாமல் பெரும் பெரும் வண்டிகளின் மீது, பாரவுந்த லாரிகளின் மீது, வாகனத்தின் மீது ஏறி நின்று தொலைதூரத்திலே குறிபார்த்து சுடக்கூடிய ஸ்னைப்பர் என்கிற துப்பாக்கியை முன்கூட்டியே நீ தயாராக வைத்திருந்தது எப்படி? இந்த மக்கள் கலவரம் தான் செய்ய வருகிறார்கள் என்று கணித்தது எப்படி? நீ தண்ணீரை பீச்சி அடித்து கலைக்கவில்லை, நீ கண்ணீர் போக்குண்டை வீசலை, தடியடி நடத்தவில்லை. எடுத்தவனை துப்பாக்கியால் சுட்டு 15 பேரை கொன்றாய். எடுத்தவனை துப்பாக்கியால் சுட சொல்லி உனக்கு உத்தரவு பிறப்பித்தவன் எவன்? இதுதான் கேள்வி. அப்ப சுடுறதுக்கு முன்னாடியே நீ வண்டி மேல ஏறி எப்படி உட்கார்ந்து இருந்த? சுட்டு கொள்றா என்று உத்தரவு பிறப்பித்த அயோக்கிய பய எவன்? டேய், எடப்பாடி ஸ்டாலின் ஆட்சியில தப்பிக்கலாம். ஒரு நாள் இந்த மகன் பிரபாகரன் மகன் உட்காரும் போது அதை எந்த கொம்பனா இருந்தாலும் தூக்கு வேண்டாம். எவன்டா உத்தரவு போட்டவன்? என் தம்பி அஜித் செத்துட்டான். எல்லாரும் பெத்த தாய் தந்தை கூட பிறந்தவன் மறந்தாலும் இந்த மகன் மறந்து போயிடும் மட்டும் நினைக்காத. பிறந்த மண்ணில் இருந்து சொல்ற, ஒரு நாள் எந்த கொம்பாதி கொம்ப உத்தரவு போட்டான், யாரா அடிச்சு கொல்ல சொன்னது தூக்கி வெளுக்கல, நான் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறக்கிறேன். நீ என்ன வேணாலும் செஞ்சிருவ, நீ அப்படியே போயிருவ. இதுவரை தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் அருணா ஜெகதீஷ் என்கிற நீதிபதி அம்மா முன்னாடி 3 மணி நேரம் நின்று வாக்குமூலம் விசாரணையில் முன்னின்று சாட்சியம் சொன்ன ஒரே மகன், அரசியல் கட்சி நடத்துகிற ஒரே மகன் நான் தான் இருக்கேன். 3 மணி நேரம் சாட்சியம் சொன்னேன். ஆனால் அந்த அம்மா அறிக்கை தாக்கல் பண்ணி பல ஒரு ஆண்டுக்கு மேல, 1.5 ஆண்டு 2 ஆண்டு ஆயிடுச்சு. எந்த நடவடிக்கையும் இல்லை. துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அத்தனை அதிகாரிகளும் பணி இடமாற்றம் செய்யப்பட்டு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் திராவிட மாடலின் ஆட்சியின் சாதனை. இதை போலவே இதையெல்லாம் இவர்கள் பேச முடியாது. ஏன்? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை இவர் பேச மாட்டார். அதே போல கொடநாடு கொலையை இவர்கள் பேச மாட்டார்கள். ஏன்? மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். எல்லாம் 1000 கோடி 500 கோடியை கொடுத்து எல்லாம் பணத்தை வாங்கி கொண்டு இந்த பாவப்பட்ட அப்பாவி மக்களை இவர்தான் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு 2 மாசத்தில் நீதியை நிலைநாட்டுவேன். 4.5 வருஷம் ஆயிடுச்சு, 6 மாசத்துல தேர்தல் வந்துருச்சு. இப்ப ஓரணியில் வாங்கங்கிறப்ப, ஓரணியில் எதுக்கு? நாங்க தனியா எவ்வளவு நாள் திருடிக்கிட்டு இருந்தா வாங்க எல்லாரும் சேர்ந்து திருடுவோம். ஓரணியில் வாங்க கூடி கொள்ளையடிப்போம், கூடி கொலை செய்வோம். இதுதான். வேற என்ன? வேற என்ன? திடீர்னு வந்து மண் காக்க
மொழி காக்க, மானம் காக்க. எப்படி இருக்கு? இவள் நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நாங்க தான் மண்ணள்ளி வித்துக்கிட்டு இருந்தோம், மண்ணை திருடி வித்துக்கிட்டு இருந்தோம். நாங்க தான். மானங்கட்ட கூட்டம் நம்மளுக்கு மானத்தை காப்பாத்தணுங்குது. கேவலம். கொடநாட்டிலே 5 பேர் செத்துருக்கான். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் தம்பி தங்கைகளே, ஒரு முதலமைச்சர் வாழ்ந்த இடம், முதலமைச்சரின் வீடு. அது 800 ஏக்கர்ல இருக்கிற ஒரு தோட்டம், ஒரு எஸ்டேட், ஒரு பெருந்தோட்டம். அதிலே இருக்கிற ஒரு பங்களா. அதிலே ஒரு மணி நேரம் இல்ல, ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாது. காரணம், அதுக்கு தனி தடம், தனி டிரான்ஸ்பார்ம். ஒரு நொடி கூட மின்சாரம் அணையாது. அம்மையார் ஜெயலலிதாவுடைய பங்களா, பெருமாளிகை. அதுல ஒரு மணி நேரம் மின்சாரத்தை துண்டித்தவன் எவன்? யார்கிட்ட பதில் இருக்கு? 5 பேர் செத்தா, கொன்னா, கொல்ல சொன்னவன் எவன்? ஏன் எந்த நடவடிக்கையும் இல்ல? இல்ல. நாங்கள் வந்தால் நீதியை நிலைநாட்டுவோம் ஐயா ஸ்டாலின். ஏன் இப்ப எதுவுமே செய்யல? இல்ல. ஏன்? ஏன்? பணம். பணமுடன் பிறந்தவனே, பணம். திருடனுக்கு திருடன் பாதுகாப்பு. நான் அடிப்பது போல அடிக்கிறேன், நீ அழுவது போல அழு என்று 2 பேரும் நாடகம் போடுவான். அஜித் குமார் கொலையை எடப்பாடி ஐயா பழனிசாமி பேசினால், நீ ஜெயராஜ் பெண்ணிசை எப்படி கொன்றாய்? 2 பேர். ஏன்னா 2 பேருமே கொலகாரப்பே. எவனும் எதையும் பேச தகுதியற்றவன். இந்த மண்ணில் இந்த மகனை தவிர உங்கள் பிள்ளை என்னையும் என் உடன் பிறந்தார்கள், என் தங்கைகள் தம்பிகளை தவிர துணிந்து கேள்வி கேட்கிற திராணி துணிவு ஒருத்தனுக்கு இருக்கா? இருக்க முடியாது. ஏன்? ஏன்? சீட்டுக்காக நோட்டுக்காக நிக்கிறவன் நாட்டுக்காக நிக்க மாட்டான். வாக்குக்காக நிக்கிறவன் மக்களின் வாக்கை பற்றி கவலைப்பட மாட்டான். எனக்கு நீ போட்டா போடு, போலேன்னா போ, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஒரு கேள்விக்கு பதிலுக்கா பாரு, எங்கேயாவது ஒண்ணு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு தங்கையை பாலியல் வந்து கொடுமை செஞ்சிட்டான். அந்த தங்கச்சி அவருடைய வக்கீல், அவங்க சித்தப்பாவை எனக்கு அனுப்புது. எனக்கு சொல்லுது, நீ என்ன செய்வியா அண்ணன்ட்ட போய் மட்டும் இதை சொல்லிருன்னு வந்து என்கிட்ட சொல்றாப்ல. இதே மாதிரி பல கேள்விகளை நான் கேட்டேன், எதுக்கும் பதில் இல்லை. போராட அனுமதிக்கவில்லை என்னை. இறங்கிய போதை தூக்கி வண்டியில் ஏற்றி விட்டார்கள். நீங்க குற்றமற்றவர்களாயிருச்சே, நீங்க தான் பெண்களின் உரிமையை பாதுகாக்கிறவாச்சே, பெண்களுக்கான பாதுகாவலர்களாயிருச்சே. என்ன நடந்திருக்கு, என்ன நடக்கும் நான் பேசத்தானே வரேன். எதுக்கு என்னை குண்டு கட்டா தூக்கி வண்டியில் ஏத்தின? என்ன விடு. அம்மா சௌமியா அன்புமணியை தூக்கிட்டு போன, குஷ்பு அவர்கள் மதுரையில் போனது எதுக்கு? மாடு அடைகிற கட்டி தொட்டில கொண்டி, மாட்டு கொட்டத்தில் கொண்டி அடைச்சு போட்ட. என்னது இது? எப்படிப்பட்ட ஆட்சி முறை? எப்படிப்பட்ட ஆட்சி முறை? அந்த ஞானசேகரங்கிற ஒருத்தனே இதை செஞ்சிட்டானா? ஒரு பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள பேராசிரியர் பெருமக்களே அடையாள அட்டை இல்லாம உள்ள போக முடியாது. என் அன்பு தம்பி தங்கைகளே, என் தம்பிகள் எல்லாம் அங்க பேராசிரியரா இருக்கான். அவன் சொல்றான், அண்ணா வேற ஒரு கார், வேற ஒரு அங்க அந்த கார் பதிவு, ஒரே வாகனத்தில் போகும்போது பதிவாயிரும். வேற ஒரு கார்ல வந்தால் அவ இறங்கி அடையாள அட்டை காட்டணும், என் வண்டி தான், நான் தான். அவ்வளவு நெருக்கடி இருக்கும். உள்ள சாதாரண ஒருத்தன் உள்ள போய் திரும்ப முடியாது. ஆனால் இவர் எப்படி இந்த ஞான தேசிகன் அடிக்கடி உள்ள போனார்? ஞானசேகரன் எப்படி உள்ள போனார்? எப்படி போனார்? தனியாக இருக்கிற பெண்களை எப்படி அவருக்கு தெரியுது? அந்த பெண்கள் இருக்கிற இடத்தை மட்டும் தேடி தேடி எப்படி போய் பார்க்கிறார்? எப்படி கண்டுபிடிக்கிறார்? இந்த முதலாக இந்த ஒரு பெண்ணோட அவர் தொல்லை கொடுத்து அதோட பிடிபட்டுட்டாரா? அதுக்கு முன்னாடி எத்தனை பெண்கள்? எப்படி இந்த துணி வந்தது? எந்த துணிவில் உள்ளே போனார்? அவரே சொல்றாரு, எனக்கு அப்புறம் இந்த சாருக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த சார் எந்த சார்? குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு குற்றவாளியின் அரசு இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தம்பி தங்கைகளே, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது, தன்னுடைய நாட்டிலே, தமிழீழ நாட்டிலே காவல்துறை படையை நிறுவி, அந்த காவல்துறை படைக்கு முன்பு நின்று எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் பேசியது, குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவது அல்ல காவல்துறையின் வேலை. குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் உண்மையிலேயே காவல்துறையின் வேலை என்று. நீங்கள் குற்றவாளிகளே உருவாகாத சமூகத்தை உருவாக்கவில்லை,
குற்றவாளிகளை பாதுகாக்கிற ஒரு குற்ற சமூகத்தை நீங்கள் இந்த நாட்டிலே திட்டமிட்டு உருவாக்கி இருக்கிறீர்கள். எந்த கேள்விக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறது? எதற்கு பதில் இருக்கிறது? நீதிமன்றம் கேக்குது. அது ஏன் எல்லா கைது செய்கிற குற்றவாளிகளும் கழிவறையில் போய் வலிக்கு விழுகிறார்களே, அதே கழிவறையை பயன்படுத்துகிற எந்த காவலருமே வலிக்கு விழுவதில்லையே ஏன் என்று கேட்கிறார்கள். பதில் உண்டா? அது அடிக்கிறது, இந்த கையை உடைக்கிறது, இந்த காலை உடைக்கிறது, இல்ல இந்த கையை உடைக்கிறது, இந்த காலை உடைக்கிறது, மார்கை மாதிரி அது அடிச்சு கட்டு போட்டு புதுசா ஒரு மாவுக்கட்டை போட்டு எந்த வழியும் தெரியாம அப்படியே உட்கார்ந்துருப்பாப்ல. நாங்க வாங்காத அடியா? தோள்பட்டை உடைஞ்சிருக்கு, மணிக்கட்டு உடைஞ்சிருக்கு, கால் உடைஞ்சிருக்கு, கபடி இல்ல. கட்டு போட்டா எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு தெரியும், மூஞ்சி எப்படி கடுகண்டு இருக்கும்னு தெரியும். அவன் சும்மா உட்கார்ந்துருக்கான், பிக்னிக் வந்த மாதிரி, சுற்றுலா வந்த மாதிரி. ஒருத்தர் எல்லாம் அடிச்சு என் அன்பு தம்பி தங்கையிலே இதே மாதிரி ஒரு குற்றவாளி ஆட்டோல போகும்போது ஒரு பெண்ணுகிட்ட தகராறு பண்ணிட்டாருன்னு அடிச்சு இந்த காலையும் கையும் உடைச்சு சக்கர வண்டியில தள்ளிக்கிட்டு வராங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு இடத்துக்கு கூட்டி போகும்போது தோல் அப்படி கையை போட்டு கூட்டிட்டு போறாங்க, தாங்கி வராரு. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட்டி போகும்போது நல்லா நடந்து வராரு. இது மாதிரி எத்தனை நாடகங்களை இந்த நாட்டில் இவர்கள் நடத்தி கொண்டிருப்பார்கள்? எத்தனை காலத்திற்கு? 25க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் இந்த ஆட்சியில் மட்டும் நடந்திருக்கு. ஜெயராஜ் பெனிக்ஸ் அவருடைய கொலையினப்ப இவர்கள் பேசியது என்ன? கொரோனா நேரம், யாரும் எங்கு நடமாட முடியாத அனுமதி பெற்று உள்ள வர வேண்டும். அப்போது கனிமொழி அம்மையார் அவர்களும் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எந்த இதுவும் இல்லாமல் உள்ளே போய் அந்த வீட்டிலே விசாரித்து விட்டு வந்தார்கள். அதே போலதான் அஜித்துடைய உயிர். இது உங்க ஆட்சி. ஏன் நீங்கள் தம்பி உதயநிதி வரலாமே? ஏன் ஸ்டாலின் வரலாமே? அம்மையார் கனிமொழி வந்து கேட்கலாமே? ஏன் கேட்கல? ஏன்? அப்போது எதிர்கட்சி, இப்போது ஆளுங்கட்சி. எப்படி இருக்கிறது? அதிகாரத்தில் இருந்து இவர்கள் எந்த தவறை செய்தாலும் அதை மறைத்து விடலாம் என்று ஒரு ஊடகம் மனச்சான்றோடு உண்மையை பேசுதா? ஒரு ஊடகம் கேள்வி கேட்குதா? இத்தனை கேள்வி எழுப்புறமே. ஏன் அந்த நிகிதாங்கிற பெண்ணை கைது செய்து நீங்க விசாரிக்கவில்லை? இந்த காவலர்கள் அவர்கள் மனைவிமார்கள் சொன்னது போல இவர்கள் அப்பாவிகள், மேலதிகாரிகள் உத்தரவின் பேரிலே நடந்தார்கள். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, உத்தரவிட்டது மேலதிகாரியின் உத்தரவை கடைபிடிக்க வேண்டியது அந்த கடைநிலை காவலர்களுடைய வேலை. அதை செய்தார்கள். செய்தார். இந்த காவலர்களுக்கு உத்தரவிட்டது யார்? அந்த இடத்தில்தான் குற்றம் இருக்கிறது. அங்குதான் குற்றத்திற்கான பிறப்பிடம் இருக்கிறது. அங்குதான் இந்த கொடிய செயலுக்கான கொடிய சிந்தனை பிறந்திருக்கிறது. அப்ப அது யார்? அவர் மீது என்ன நடவடிக்கை? அப்ப அவர் பாதுகாப்பாக அதே பதவியிலே இருப்பார் என்றால், குற்றத்திற்கான காரணம் அங்கே இருக்கிறது என்றால், இதுபோல குற்றச் செயல்கள் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். இது நிறுத்தப்படாது. தம்பி அஜித்தின் மரணம் தான் இறுதியா? இதுவே முற்றா? இதுபோல கொடிய மரணங்கள் இனி தொடராதா? யார் உறுதி தருவது? யார்? கேள்வி கேட்க நாதி இல்லாது, துணிவில்லாது, ஒரு அடிமை இனமாக, அதிகாரமற்ற இனமாக இந்த வீடியோவை, இந்த காணொலியை எடுத்தவனுக்கு கொலை மிரட்டல். அப்படின்னா என்ன இருக்கும்? எவன் வருவான்? எவன் துணிஞ்சு வருவான்? எவன் போராடுவான்? எவன் வருவான்? சீமா வருவான். ஏன் வருவான்? அவன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன். அவன் வருவான். அவன் உலக ராணுவத்தை எதிர்த்து போரிட்ட பெரும் வீரனின் மகன். அவன் வருவான். அவன் பூலித்தேவன், மருதுபாண்டியர், வேலு நாச்சியார், தீரன் சின்னமலை, அலமுத்துக்கோனின் பேரன். அவன் வருவான். அவன் வெள்ளையத்தேவன், சுந்தரலிங்கத்தின் பேரன், பண்டாரவண்டியன், பெரும்பிடுகு முத்தரையனின் பேரன். அவன் வருவான். இங்க எவன் வருவான்? மரணத்துக்கு அஞ்சாதவனே மாவீரனாகிறான். எங்க முன்னவர்கள் கடைபிடித்த கோட்பாடு. அதை பின்பற்றுகிற பிள்ளைகள் நாங்கள் வருவோம். உயிரும் மயிரும் ஒன்று என்று கருதுகிற பிள்ளைகள் நாங்கள் வருவோம். வேற வருவான். நீ என்ன செஞ்சிட முடியும்? என்ன செஞ்சிட முடியும்?
260 வழக்கு போட்டிருக்க. என்ன புடுங்கிட்டியா? என்னைய 260 வழக்கு போட்டிருக்க. நான் ஏறாத நீதிமன்றம் உண்டா? ஏறாத நீதிமன்றம், பார்க்காத சிறை உண்டா? எல்லா சிறையிலையும் இருந்திருக்கேன். இந்த புதுசா ஜெயில போட போறியா? என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி சிறை பரவிடா. நாங்க மாதிரி ஜெயில் கட்டினதே எங்களுக்கு தான். நீ மரணத்துக்கு அஞ்சாம தூக்குல தொங்கினவன் பிள்ளைய நாங்க. புறங்கைய கட்டிட்டான், புறங்கைய கட்டிட்டான், முழங்காலுக்கு கீழே கெண்ட காலையும் கட்டிட்டான், முட்டிக்கால போட வச்சுட்டான், முட்டிக்கால போட வச்சுட்டான். எங்க பாட்டனை முட்டிக்கால போடுச்சு, கழுத்துல தூக்கு கயிற மாட்டிட்டான். 2 பேரும் முட்டிக்கால் போட்டு நிற்கும் போது பக்கத்துல 7 வயசு பையன் கழுத்துலயும் தூக்கு கயிற மாட்டிட்டான் வெள்ளக்காரன். எங்க பாட்டன் பெரிய மருது கேட்கிறாரு, டேய் நான் உன்னை எதிர்த்து போரிட்டேன், என்னை தூக்குல போடுற, சரி இந்த 7 வயசு பையன் என்னடா பண்ணா, நீ எதுக்குடா அவனை தூக்குல போடுறாங்க? அதுக்கு வெள்ளக்காரன் பதில் இல்ல. காரணம் என்ன? 7 வயசு பையன் எதுக்குலாம் தூக்குல போனவன்? ஏமா ஒண்ணும் மருதுபாண்டியனின் பரம்பரையில் வந்த வாரிசு அவன். 7 வயசு பையன்தானே என்று விட்டு விட்டு சென்றால் நாளைக்கு அவன் மருதுபாண்டி பேருள்ள மாபெரும் பாண்டியா வருவான்னு பயந்து 7 வயசு பையனையும் தூக்கல போட்டான் வெள்ளக்காரன். மரணத்திற்கு அஞ்சாத மாவீரர்களின் பரம்பரையில் வந்தவன் நாங்க. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது அநீதி. எங்களுக்கு வேண்டியது நிதி அல்ல, நீதி. பெருமக்களே, நீதி. உன் நிவாரணத்துக்கு கொண்டு குப்பையில போடு. நீ என்னடா 5 லட்சம் 10 லட்சம் கொடுக்கிறது? நாங்க ஆளுக்கு 100 ரூபாய் போட்டாலே 1 கோடி 1.5 கோடி கொடுக்க முடியுங்களா? நீ செய்யறதெல்லாம் செஞ்சிருவ, நிவாரணம் கொடுத்து மூடிடுவ, அப்படித்தானே? அதான் முதலமைச்சர் சாரி கேட்டார்ல அப்படின்னு. சாரி கேட்ட அப்ப நமக்கு என்ன தோணுது? எதையும் செய்யலாம், சாரி கேட்கலாம். சாரி கேட்டுட்டார், சாரி கேட்டுட்டார், அதை விட வேற என்ன செய்ய முடியும்? அதான் அவர் வருத்தம் தெரிவிச்சிட்டாரே என்று சொல்லுகிற பெருமக்களே, உங்களை கொன்று விடலாம், உங்கள் குடும்பத்தினரிடத்திலே சாரி கேட்டு விடலாம். சரியாகி விடுமா என்றால் யோசித்து பாருங்க, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இதே மரணம் உங்கள் வீட்டில் நிகழ்ந்திருந்தால், கொலைகாரன் கொலை செய்தவர் சாரி சொல்லிவிட்டால் நீங்கள் மகிழ்ச்சியாக விட்டு விடுவீர்களா? சரியாகி விடுமா? உயிர் இழப்பிற்கு எதன் பொருட்டும் ஈடுகட்ட முடியாத என் அன்பு சொந்தங்களை, எதன் பொருட்டும் உயிரின் இழப்பை ஈடுகட்ட முடியாது. அஜித்துங்கிற 28 வயது இளைஞனின் கனவு என்ன? அவன் தாயை அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், தம்பியை இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், தன் குடும்பத்தை இப்படியெல்லாம் வாழ வைக்க வேண்டும், எப்படியெல்லாம் உழைத்து தன் குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற பெருங்கனவு இங்கே இருக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் இருக்கும். அந்த கனவை எல்லாம் அடித்து அடித்து நொறுக்கி சிதைத்தவர்கள் யார்? அடித்தே கொள்கிறார்கள் என்றால், ஒரு உடலில் இருந்து உயிர் பிதுங்கி கசிந்து வெளியேறுகிறது என்றால், எவ்வளவு தூரம் அடிச்சு 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 துன்புறுத்தி உயிரே போற அளவுக்கு என்றால், எவ்வளவு வலிதாங்கி அந்த மகன், அந்த உயிர் எவ்வளவு வலிதாங்கி பிரிந்திருக்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், உணர்வுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வலிக்கு ஈடாக இந்த மண்ணில் எது இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெற்ற மகனை இழந்து கண்ணீர் வடிக்கிற அந்த தாயின் கண்ணீருக்கு என்ன விலை இருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இவ்வளவு ஒரு கொடிய செயலை செய்துவிட்டு அதை திருப்பி திசை மாற்றி எப்பவுமே இப்படித்தான் பலியிடுவார்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தார்கள் 61 பேருக்கு மேல். ஒரு வீட்டிற்கு 10 லட்சம் கொடுத்தார்கள். இந்த அரசு என்ன சொல்ல வருகிறது? நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில நின்று செத்து திரும்பி வந்த உடல், உயிரற்ற உடல் வீடுகளுக்கு வருகிறது. ராணுவ வீரனின் உடல். இவர்கள் சென்று மரியாதை செலுத்தியது, இந்த அமைச்சர் பெருமக்கள் போய் பார்த்தது, அந்த வீடுகளுக்கு இவர் கொடுத்த நிதி ஊக்கம், நிதி உதவி ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று செத்து வந்தவனை கண்டுகொள்ளாத இந்த நாடு சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்கிறது. இது என்ன சொல்ல வருகிறது? சாவது என்றானால் சாராயம் குடிச்சு சாங்கல். 10 லட்சம் கொடுக்கிறோம், குடும்பத்தில் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைக்கிறோம்,
வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை கொடுக்கிறோம் என்கிறது. அப்படி என்றால் இந்த செயலை சட்டப்படி குற்றம். சாராயம் காய்ச்சுவதும் விற்பதும் அந்த சட்டப்படி குற்ற செயலை அரசு சட்டப்படி ஊக்கப்படுத்துகிறது. இதுதான் இந்த அரசு. எப்படி இருக்கு? காவலர்களால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்துக்கு 5 லட்சம் நிவாரணம், கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் நிவாரணம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த நாடை எதை நோக்கி நகர்த்துகிறார்கள் என்பதை அறிவார்ந்த தம்பி தங்கிகள். மண்ணள்ளி விற்பவன், மலையை குடைந்து கற்குவாரிகள் எம்சாண்ட் என்று விற்பவன், மணலை எல்லாம் சவடு மணல், அந்த மணல் தூர்வார்கள் என்று அள்ளி விற்பவன் எல்லாம் சமூகத்தில் மதிப்புமிக்க பெருமகன், போற்றத்தக்க முதலாளிகள், குவாரி ஓனர், மணல் குவாரி ஓனர், அதிகாரத்திற்கு அவர்களோடு நேரடி நெருக்கம். ஆனால் பொய் குற்றச்சாட்டிலே நகையை திருடி விட்டான் என்பதற்காக உரிய நேர்மையான உண்மையான விசாரணை இல்லாமல் அடித்துக் கொள்வது. இதுதான் இந்த ஆட்சி முறை. அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார், அதிகாரம் மிக வலிமையானது என்று. ஆனால் இந்த திருட்டு திராவிடர்களின் அதிகாரம் மிக கொடுமையானது இருக்கிறது, கொடுமையானதாக இருக்கிறது. அன்பு மக்களே, இதை ஒழிக்க வேண்டும். சீமானும் அவன் தம்பிகள் முதல்ல வந்து போராடினார்கள். இப்போது சீமான் போராடுகிறார். அவர் கத்தி விட்டு போய் விடுவார் என்று நினைக்காத. முச்சந்தில் நின்று கத்திக்கிட்டே சாகிறதுக்கு வந்தவன் நினைக்காத. என்னை கேட்பான், நீ முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கியா சீமான்? நான் சொன்ன இல்ல, முச்சந்தில் நின்று கத்திட்டு சாகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். ஏய், வந்தவன் போனவன் நாய் வேலையெல்லாம் என் நாட்டை ஆளணும்னு நினைக்கும் போது இது என் நாடு, என் நிலம், என் மக்கள். இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கெல்லாம் நீதியை நிலைநாட்ட வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது இல்லையா? ஒரு நாள் இந்த நிலமும் அதிகாரமும் எங்களுக்கு வரும், விரைவில் வரும். இன்னும் 10 மாதங்கள் தான் இருக்கிறது. எங்களுடைய பாய்ச்சலை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது, எவனும் எதிர் நிற்க முடியாது. அன்னைக்கு நீங்க இப்படி தப்பிக்க முடியாது. உரிய விசாரணை செய்து உரிய விசாரணை செய்யணும். இந்த சிபிஐக்கு மாத்திரேன் அதை மாத்திரன்னா நீ ஏமாத்துறாயின்னு அர்த்தம். குற்றம் தெளிவா தெரியுது, அடிச்சு கொன்னுட்டாங்க, அடிச்சவங்க தெரியுது, அவர்கள்ட்ட விசாரி யார் உனக்கு அடிக்க சொன்னது என்று. இந்த டிஎஸ்பியா எஸ்பியா யாரு? எஸ்பி கிட்ட கேளு. நான் எஸ்பி கிட்ட பேசினேன் ஆர்ப்பாட்டத்துக்கு, நீங்க மனு கொடுங்க, மேலிடத்துல கேட்டு சொல்றேங்கிற. அப்ப மேலிடம் ஒண்ணு இருக்குல்ல, இப்ப அடிக்க சொன்ன அந்த மேலிடம் யாரு? அதானே அந்த மேலிடம். எந்த மேலிடம்? அந்த மேலிடம் எந்த மேலிடம்? அதுதான் இப்ப தெரியும். தம்பி ஆம்ஸ்ட்ராங் நன்கு அறியப்பட்ட ஒரு தலைவன், ஒரு இளம் தலைவன். அவன் வீட்டு வாசலிலேயே அவனை கொன்றுவிட முடியும் என்று கொலைகாரர்களுக்கு எப்படி துணிவு வந்தது? எப்படி துணிவு வந்தது? கொன்று விட்டார்கள். ஆம்ஸ்ட்ராங் இறந்து விட்டார். இந்த கொலைகாரருக்கு அவர் கொள்ள வேண்டிய தேவை என்ன? அவரை கொன்று முடிக்க வேண்டிய தேவை அவசியம் என்ன? இவர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரோ ஒருவன் கொல்ல சொல்லியிருக்கான், அவன் யார்? இந்த கொலையாளிகளை கைது செய்தீர்கள். நீதிமன்றத்திற்கு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் விசாரணை கொண்டு போய் நீதிமன்றத்தில் நேர் நிறுத்துகிறீர்கள், வண்டியிலே ஏற்றுகிறீர்கள், இறக்குகிறீர்கள், நாங்கள் பார்க்கிறோம். இவர்களிடத்திலே நீங்கள் பெற்ற வாக்கு மூலம் என்ன? ஆம்ஸ்ட்ராங்கை ஏன் கொண்டீர்கள்? யார் கொலை செய்ய சொல்லி கொன்றீர்கள்? அவன் தெரிந்துவிடும் யார் கொலை செய்ய சொன்னார் என்று. அவரை கைது செய்து ஏன் கொன்றாய்? எதற்காக கொன்றாய்? ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல வேண்டிய தேவை உனக்கு என்ன? காரணம் என்ன? அதை கண்டுணர்ந்து வெளிக்கொண்டு வந்து மக்களிடத்தில் சொல்லாத வரை இந்த ஆட்சி அநீதியான ஆட்சி, அநியாய ஆட்சி. நான் சொல்லுகிறேன், இத்தனை கொலையும் நிகழ்த்தியவர்களே ஆட்சியாளர்களான் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அதிகாரத்தில் இருக்கவனுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. விசாரிச்சா எவன் கொலை சொன்னான்னு தெரிஞ்சிடும். இந்த அவரே சொல்றாங்க.
அப்ப எவ்வளவு நம்மை சுற்றி எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு நெருக்கடிகள். இன்னைக்கு என் தம்பி அஜித்குமாருக்கு நடந்தது நாளைக்கு எனக்கு நடக்கலாம், நாளை மறுநாள் உங்களுக்கு நடக்கலாம், இன்றைக்கே நடக்கலாம். யாருக்கும் என்ன வேணுமாலாம் நடக்கலாம் என்றால், இந்த நாட்டின் குடிகள் பாதுகாப்பற்று பதட்டத்தோடு வாழ்வதற்கு பெயர்தான் ஆட்சி என்றால் அது நாடு அல்ல, சுடுகாடு. என் அன்பு மக்களே, இந்த நிலையை மாற்றுவதற்கு நாம் பேரெழுச்சியாக கிளர்ந்து எழ வேண்டும். இல்லை என்றால் இந்த துன்பம், தம்பி அஜித் வீட்டிலே நிகழ்ந்த துன்பம், இந்த துயரம் நாளைக்கு நம் வீட்டில் நிகழாது என்பதற்கு என்ன உத்தரவாதம், என்ன உறுதி இருக்கிறது? யார் அதற்கு பொறுப்பேற்பது? யார்? அதிகாரத்தில் இருப்பவர்களே உட்கார்ந்து பேரம் பேசுகிறார்கள். உனக்கு வேலை தருகிறோம், காசு வாங்கி தருகிறோம், இதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடு என்று. இதெல்லாம் ஒரு நல்ல ஆட்சியின் அழகா? இதுதான் மக்களாட்சியின் மகத்துவமா, மாண்பா? எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர் கூட்டத்தின் மக்கள், மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் மக்கள், அதே அறத்தை நீதியை நிலைநாட்ட தன்மானத்தோடு நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இது ஒரு அடையாள ஆர்ப்பாட்டம் தான். திருப்புவனத்திலே, சிவகங்கையிலே, என் சொந்த மண்ணிலே நின்று போராடி இதோட விட்டு போவதல்ல. எந்த இடத்திலும் இந்த மரணத்தை, இந்த துயரத்தை தூக்கி கொண்டு செல்வேன். இந்த மகன் நீதி கிடைக்கும் வரை ஓய மாட்டேன். தேர்தல் களத்திலும் இதையும் ஒரு முதன்மையான பிரச்சனையாக வைத்து பேசி நீதியை நிலைநாட்ட போராடுவோம். இன்று கோரிக்கை வைக்கிறோம், இன்று முறையிடுகிறோம், இன்று நீதியை பெற்று தாருங்கள் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிறோம். மக்களின் பிரச்சனைகளை, மக்களின் கோரிக்கைகளை அதிகாரம் கையில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதுதான். அதை நோக்கித்தான் உங்கள் பிள்ளைகள் எங்களின் பயணம் இருக்கிறது. 2026 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து நாங்கள் முன்னகர்கிறோம். தம்பி அஜித்குமாரின் அவனுடைய மரணத்தின் மீது, அவனுடைய உயிரின் மீது உறுதியேற்கிறோம். உரிய நீதியை பெற்றுக் கொடுக்கும் வரை உங்கள் பிள்ளைகள் ஓய மாட்டோம். இந்த காவலர்களுக்கு உத்தரவிட்டு விசாரிக்க சொன்ன அந்த அதிகாரி யார்? இந்த நிகிதாவை கைது செய்து விசாரிக்காத வரை நாங்கள் விடப்போவது இல்லை. அஜித்தின் தாயார் நம்முடைய அம்மா, என்னுடைய அம்மாவிடத்திலே கையை பிடித்து நான் சொல்லி வந்த வார்த்தை, உங்கள் மகன் இருக்கிறேன். அவள் என்னிடத்தில் சொன்னது, எனக்கு எதுவும் வேண்டாம், நீதியை பெற்றுத்தா என்று. நீதியை பெற்று தருவேன். நீதிக்காக நின்று போராடிய என்னுடைய வீர பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் மீதும், என்னுடைய வீர பெரும்பாட்டன்கள் மருதிர்கள் மீதும் உறுதியேற்கிறேன். இந்த மகன் கடைசி வரை இதில் உறுதியாக நின்று போராடி நீதியை நிலைநாட்டுவேன். தம்பி அஜித்குமாருக்கு நிகழ்ந்த அநீதி இனி இந்த மண்ணில் எவருக்கும் நடக்கக்கூடாது என்கிற உறுதியை ஏற்போம். நாம் எல்லோரும் இதே உணர்வோடு நின்று அநீதிக்கு எதிராக போராடி நீதியை நிலைநாட்டி ஒரு நல்லாட்சியை மலரச் செய்வோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.